வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அமைதியாக சுமந்த பாரங்கள் உங்களுக்கு மட்டுமே தங்க தெரியும். இருந்தாலும் அது ஏன் சுமந்தீர்கள், இதனை சுமப்பதற்கான கஷ்டங்கள் என்னவென்று உங்களுக்கு மட்டுமே தான் தெரிந்திருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய முகத்தில் எப்போதும் அமைதி என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை பார்த்தவர்கள் இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று நினைத்து உங்களிடம் எதையும் கேட்காமல் அமைதியாக திரும்பி போன நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அந்த அமைதியின் பின்னால் எத்தனை எண்ணங்கள், எத்தனை கவலைகள், எத்தனை சொல்ல முடியாத வழிகள் இருக்கிறது என்பதை யாருமே இதுவரைக்கும் அறிந்திருக்க மாட்டார்கள். முக்கியமாக உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைகள், இவர்கள் கூட உங்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைக்க முடியாத சில விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இரவு நேரங்களில் மட்டும் மனம் பல கேள்விகளை உங்க வாழ்க்கைக்குள்ள கேட்டிருக்கலாம். ஆனால் நான் செய்தது சரியா, என்னை யாராவது புரிந்து கொள்வார்களா என்ற எண்ணங்கள் உங்களை சோர்வடைய செய்திருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே வேண்டுமென்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு செயல்களும் அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே தான் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கன்னி ராசிக்காரங்க வெளியில் வலிமையாகவும் உள்ளுக்குள்ள போராடுபவர்களாகவும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவு தான் போராடியும் வெற்றியை நோக்கி என்னால போக முடியவில்லையே என்று ஒரு மனக்காயங்களும் மனக்கசப்புகளும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய கண்ணீரை மறைத்து மற்றவர்களுக்கு தைரியம் கொடுத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களின் பிரச்சனையை மறைத்து மற்றவர்களின் பிரச்சனையை தீர்க்க முயன்ற ஒரு முக்கியமான ஒரு நபரும் நீங்கள் தான். எந்த விதமான விஷயங்கள் நடந்தாலும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் சரியான அளவில் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எல்லா விதமான நாட்களிலும் நிச்சயமாக தோன்றிக் கொண்டே தான் இருந்தது. ஜோதிடத்தில் சில ராசிகளுக்கு பொறுமையும் பொறுப்பும் அதிகமாக இருக்கும் என்று அனைவராலையுமே கூறப்பட்டது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எல்லா பாரங்களையும் தனியாக சுமக்காமல் உங்களுடைய மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு நாளில் தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள நிச்சயமாக உணர்த்த ஆரம்பிக்கும். அதையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். உங்களின் உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம். நீங்கள் ஒரு அலுவலகத்திலோ அல்லது தொழிலிலோ பகல் இரவு பாராமல் உங்களது முழு திறமைகளையும் வியர்வையையும் கொட்டி உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஒரு ப்ராஜெக்ட் வெற்றி பெறுவதற்காக பின்னால் இருந்த அத்தனை வேலைகளையும் நீங்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள செய்தீர்கள். அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உங்களுக்குள்ள தெரியத்தான் செய்யும். ஆனால் அந்த வெற்றியின் கனி கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் பொழுது அதற்கான பெயரும் புகழும் உங்களை விட தகுதி குறைந்த மேலெடுத்து செல்வாக்கு மிக்க ஒருவருக்கு போய் சேர்ந்திருக்கலாம். அதனை நினைத்து பார்க்கும் பொழுதே உங்களுக்குள்ள அவ்வளவு ஆத்திரமும் அவ்வளவு கோபங்களும் அவர்கள் இருவரின் மீதும் நிச்சயமாக வந்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் இரவு பகல் பாராமல் இந்த கம்பெனிக்கு உழைத்து கொடுத்தது நான். ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை தான் எனக்கும் கொடுத்து கொண்டும் இருந்தார்கள். ஆனால் அனைவரையும் விட ஒரு 20% நான் அதிகமாகவே உழைத்து கொடுத்திருக்கிறேன். அது அனைவருக்கும் தெரியத்தான் செய்யும். இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு நிலைமைகளானது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் அது மற்ற நபர்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாமல் புதிதாக வந்த நபருக்கு எப்படி கிடைக்கலாம் என்று உங்களுடைய மனதிற்குள் தோன்றிய காலங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் வெற்றியின் கனி கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய பெயரும் புகழும் உங்களை விட குறைய ஆரம்பித்தது. ஒரு கோபம் உங்களுடைய மனதிற்குள் வரத் தொடங்கியது. உழைப்பு உங்களுடையது, ஆனால் அதற்கான அங்கீகாரம் மற்றொருவருக்கு கிடைத்த போது மேடையில் அவன் கைத்தட்டால் வாங்குவதை கீழே நின்று கண்ணீரோட பார்த்த தருணங்கள் உங்களுடைய மனதை இன்னும் ரணமாக்கி கொண்டே தாங்க இருக்கும். எனக்கு கிடைக்க வேண்டிய கைத்தட்டு அவனுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது என்கிற ஒரு நிலைமையிலும் நீங்கள் வருத்தப்பட்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். உங்களை ஏமாற்றிய அந்த நபர்களை நீங்கள் நினைத்து பார்த்தாலே அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் வழிகளை நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக போய்கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் இப்பொழுது கிடைக்கத் தொடங்கும். இதுவரைக்கும் நீங்களே போய் உதவிகள் கேட்டாலும் அதை செய்து கொடுக்காமல் இருந்த சில உறவுகளும் சில மனிதர்களும் இப்பொழுது உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு உதவிகளையும் போதுமான அளவுக்கு நல்லதையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து விட்டார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இப்பொழுது முன்னேற்றங்கள் ஏற்படும். அந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகளினால் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு அது இன்னும் மென்மேலும் உங்க வாழ்க்கையை அழகாக மாற்றி கொடுக்கும். கணிதம் தொடர்பான துறைகளில் ஆர்வங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கலாம். வங்கி சார்ந்த துறைகளில் பொறுப்புகள் மேம்படும். அந்த பொறுப்புகளை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தணும். சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல மாறிவிடும். வங்கி சார்ந்த துறைகளில் பொறுப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள மேம்படும். முன்கோபம் இன்றி செயல்படுவது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். நிர்வாகம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். ஆன்மீக பணிகளில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான சில காரியங்களையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். கடன் பிரச்சனைகளில் இருந்து மெதுவாக விடுபடக்கூடிய ஒரு நபராக உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மாறிவிட்டீர்கள். நெருக்கடியான காலங்களில் குடும்ப தேவைகளுக்காகவும் தொழில் நஷ்டங்களை ஈடு செய்யவும் நீங்கள் வாங்கிய கடன்கள் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய வருமானம் நிலையாக உயர்வதாலும் நிலுவையில் இருந்த பெரிய தொகைகள் கைக்கு வருவதாலும் பழைய கடன்களை ஒவ்வொன்றாக அடித்து முடிப்பதற்கான பொன்னான வழிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். ஆனால் அந்த பொன்னான வழிகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அல்லது அந்த பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேவையில்லாத சில விஷயங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு எதை செய்தாலும் அதை சரியான முறையில் சரியான சில இடங்களில் வைத்து நீங்கள் செய்தால் மட்டுமே அது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். கடன்காரர்களின் நெருக்குதல்கள் முற்றிலுமாக குறைந்து உங்களுக்கான கால அவகாசங்கள் சுமூகமாகவே கிடைத்துவிடும். வட்டி புயலில் சிக்கி தவித்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே கடன் இல்லாத நிம்மதியான கௌரவமான பாதையை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்து விட்டது. கன்னி ராசி அன்பர்களே, கடன் என்பது பணத்தின் சுமை மட்டும் கிடையாது, அது மனிதன் சுமையும் கூட. பல நேரங்களில் மற்றவர்களிடம் சொல்ல முடியாத கவலைகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இரவு நேரங்களில் எதிர்காலத்தை பற்றி யோசித்து மன அழுத்தங்கள் அடைந்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில எந்த ஒரு நிலைமையும் நிரந்தரமானது கிடையாது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த காலகட்டத்தில் சில கன்னி ராசிக்காரங்களுக்கு கடன் சுமையை குறைக்கும் வழிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆனால் அதனை நீங்கள் சரியான ஒரு முறையில் நீங்கள் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நல்லதாகவே மாற ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கும் கொடுத்து கொண்டும் இருந்தார்கள். ஆனால் அனைவரையும் விட ஒரு 20% நான் அதிகமாகவே உழைத்து கொடுத்திருக்கிறேன். அது அனைவருக்கும் தெரியத்தான் செய்யும். இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு நிலைமைகளானது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் அது மற்ற நபர்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாமல் புதிதாக வந்த நபருக்கு எப்படி கிடைக்கலாம் என்று உங்களுடைய மனதிற்குள் தோன்றிய காலங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் வெற்றியின் கனி கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய பெயரும் புகழும் உங்களை விட குறைய ஆரம்பித்தது. ஒரு கோபம் உங்களுடைய மனதிற்குள் வரத் தொடங்கியது. உழைப்பு உங்களுடையது, ஆனால் அதற்கான அங்கீகாரம் மற்றொருவருக்கு கிடைத்த போது மேடையில் அவன் கைத்தட்டால் வாங்குவதை கீழே நின்று கண்ணீரோட பார்த்த தருணங்கள் உங்களுடைய மனதை இன்னும் ரணமாக்கி கொண்டே தாங்க இருக்கும். எனக்கு கிடைக்க வேண்டிய கைத்தட்டு அவனுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது என்கிற ஒரு நிலைமையிலும் நீங்கள் வருத்தப்பட்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். உங்களை ஏமாற்றிய அந்த நபர்களை நீங்கள் நினைத்து பார்த்தாலே அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் வழிகளை நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும்
தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக போய்க்கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் இப்பொழுது கிடைக்கத் தொடங்கும். இதுவரைக்கும் நீங்களே போய் உதவிகள் கேட்டாலும் அதை செய்து கொடுக்காமல் இருந்த சில உறவுகளும் சில மனிதர்களும் இப்பொழுது உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு உதவிகளையும் போதுமான அளவுக்கு நல்லதையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இப்பொழுது முன்னேற்றங்கள் ஏற்படும். அந்த சுபகாரிய பேச்சுவார்த்தை